மக்களே இப்போ வரைக்கும் கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னா, விஜய் விஷால் அண்ட் அருண் தான் எவிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சில பேர் அருண் வந்து இன்னும் எவிக்ட் ஆகிறாரு, நாளைக்கு தான் பார்த்தீங்கன்னா விஜய் விஷால் இந்த மாதிரி எவிக்ட் ஆகிறாரு. ஏன்னா 3 பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சர் ஜோனில் இருந்தாங்க. பவித்ரா, அருண் அண்டு நம்ம விஜய் விஷால் இருந்தாங்க. இவங்க வந்து பவித்ராவை காப்பாற்றுறாங்க அப்படின்னா நம்ம ப்ராடக்ட்டு கண்டென்ட்டே கொடுக்கலாம். அந்த ரித்விகா கடைசி வரைக்கும் அமைதியாகவே இருந்த ஒரு சம்பவம் பண்ணாங்கல்ல, அந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா பவித்ரா அவர்களை வச்சுருக்காங்க. அதனால வந்து இப்போ வரைக்கும் பவித்ரா எவிக்ட்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அஃபிஷியல் அப்டேட்ல பார்த்தீங்கன்னா பவித்ரா எவிக்ட் இல்லை, அருண் தான் இன்னைக்கு வந்து எவிக்ட் ஆயிருக்காரு, நாளைக்கு வந்து விஜய் விஷால் ஆக போறாரு அப்படின்ற நியூஸ் ஆகுது. இன்னொரு அதிசயமான விஷயம் என்னன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சீசன்ல வந்து பணப்பெட்டி இல்லை அப்படின்ற ஒரு நியூஸ்மே வருது. அடுத்த வாரம் பணப்பெட்டி இருந்தாதான் இருக்கும். இவங்களை வச்சு கண்டென்ட் கார்டு நம்ம எவ்வளவோ தேத்தி பார்த்தோம். ரீயூனியன்லாம் வந்து அடுத்த வாரம் தான் வரணும். இந்த வாரமே கொடுத்து ஏதோ ட்ரை பண்ணி பார்த்தானுங்க, ஒண்ணுமே வேலைக்கே ஆகலை. அதனால வந்து பணப்பெட்டி மேபி வந்து அடுத்த வாரம் இருக்காது. அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 கண்டஸ்டன்ட் வந்து உள்ள இறக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் வந்திருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அன்ஷிதா அண்டு பார்த்தீங்கன்னா தர்ஷிகா ஒரு சில பேரை வந்து இறக்கி விட்டாங்க அப்படின்னா செம்ம ஃபயராக இருக்கும். ஏன்னா வந்து உள்ளே வந்து அர்ணவ் இருக்காரு, சண்டைகள்லாம் கண்டிப்பாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ரஞ்சித் அண்ணன் மேபி அனுப்ப மாட்டாங்க. ஒரு சீசன்லாம் பார்த்தா மோஸ்ட்லி எல்லாருமே உள்ளே வந்தாங்க. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் அடுத்த வாரம் விஜய் விஷால் சப்போஸ் இருந்தார் அப்படின்னா, இங்கிட்ட அன்சிதா இங்கிட்ட வந்து தர்ஷிகா இருந்தாங்க அப்படின்னா வேற லெவலில் ஃபைட் நடக்கும். ஏன்னா ஒருத்தர் இல்லாதப்ப இன்னொரு கூட பேசிட்டு தான் இருந்தார். இன்னும் 2 பேர் இருக்கும் போது எப்படி ஓட்டுறாரு, என்ன மாதிரி போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கலாம். ஆனால் அது வரைக்கும் அவர் உள்ளே இருப்பாரா அப்படின்னு சொல்லி நம்ம தெரியவே இல்லை. இப்போ கிடைச்ச தகவல் படி பார்த்தீங்கன்னா அருண் வந்து இன்னைக்கு சனிக்கிழமை இன்னைக்கே எவிக்ட் ஆகுறாரு. அதுவும் இல்லாமல் அர்ணவ்லேருந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா செம்ம ரோஸ்ட் நடக்குது அப்படின்ற மாதிரி உள்ளே போயிட்டு அவங்களோட ஆட்டத்தை எதுக்கு மாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி செம்மையாக பிடிச்சி கத்தி விட்டு நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. ஏன்னா நீங்கள் இந்த ப்ரோமோவில் பார்த்தாவே தெரியும், நிறைய விஷயம் வந்து ரொம்பவே கடுமையாக பேசியிருந்தாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வாரம் வந்து யார் எவிக்ட் ஆகுறாங்க, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் யார் எவிக்ட் ஆனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.